ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். இன்றைக்கி என் பையனோட மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Hi, my name is Lucy. லூசியா Louis, and I like be brave. பி பிரேவா It's not being brave. It's not away always always easy. Sometimes sometimes it can even be little scary, but when I work hard to be brave, I feel proud and strong. ஸோ அவரோட ஆனுவல் எக்ஸாம்ஸ் தொடங்கியாச்சு. நானும் வந்து ஒர்க்கில் பிஸி ஆனதுனால கொஞ்ச நாளாக வந்து ஒரு 1 மந்த் பக்கம் அவரை எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டேன். எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. ரைட்டிங் வொக்காபுலரி எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரொட்டீன் போட்டு கொடுத்தாச்சு அவருக்கு. 5:30க்கு எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே இன்றைக்கி அவரோட பெட்ஷீட்லாம் அவரே மடித்து வச்சிட்டாரு. அம்மா உங்களோட பெட்ஷீட்டை நீங்களே மடிச்சுக்கோங்க சரியா, என்னால் மடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சுடுதண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன். அதை குடித்தாச்சு. குடித்து முடித்த அப்புறமா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்த அப்புறமா இம்மீடியட்டாக புக் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு. நான் வந்து அவருக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, லாங்குவேஜஸ் கம்பல்சரி டெய்லி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஏதாவது டெஸ்ட் இருக்குது, ஏதாவது டிக்டேஷன் வைக்கிறாங்க, இல்லை ஏதாவது கிளாஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷெடியூலில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இங்கிலீஷ் ரீடிங் பண்ணணும். இல்லைனா ரைட்டிங் ஒர்க் இருந்தால் டிக்டேஷன் அந்த மாதிரி இருந்தால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹிந்தியும் கன்னடாவும் வந்து எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ChatGPTயோட ஹெல்ப் வச்சு அவங்க டியூஷன் மிஸ் சொல்லி கொடுக்குறத என்ன அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். டெய்லி வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் கன்னடா. ரொம்பலாம் கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுத முடியும் அவ்வளோதான். அதே மாதிரி ஹிந்தி ரீடிங் அண்ட் ஹிந்தி ரைட்டிங் அதே மாதிரி 10 மினிட்ஸில் எவ்வளோ பண்ண முடியும். ஸோ டோட்டலி 6:10லேருந்து 6:40 வரைக்கும் வந்து ரீடிங் ரைட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே முடித்த அப்புறமா வந்து ரிலாக்ஸாக உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு ரிலாக்ஸாக கிளம்பணும். அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் போட்டிருக்க ட்ராக்கர். ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இன்னிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை மார்க் பண்ணி அம்மா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து கன்னடா ரைட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹிந்தி ரீடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோட ரைட்டிங் அண்ட் டிக்டேஷன்லாம் வந்து நேற்றே முடிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி வெறும் ரீடிங் மட்டும்தான். छोटा बड़ा, small big, अंदर बाहर, inside outside, पास दूर, near far, सर्दी गर्मी, winter summer, इधर उधर, here there, सुबह शाम, मॉर्निंग इवनिंग, उठना बैठना, स्टैंड सिट, हंसना रोना, laugh cry. ஹிந்தி இங்கிலீஷ் கன்னடா மூணுமே ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டுமே 3 சப்ஜெக்ட்லேயும் பண்ண அப்புறமா டைரெக்டாக வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்ப சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டு கோதுமை ரவா கிச்சடியே தான் பண்ணியிருந்தேன். சம்பா கோதுமை ரவா கிச்சடி. தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவும் வைக்கல. ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் லைட்டாக பிரியாணி எஃபெக்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் தொட்டுக்க எதுவுமே வைக்கல. எனக்கு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் டீடாக்ஸ் குடிக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து தைராய்டு டேப்லெட் அதுலேயே போட்டுட்டு
தம்பிக்கும் வந்து அந்த வெந்தய தண்ணியை கொஞ்சம் வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக பழைய சாதம் இருந்தது, அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் நான். கொஞ்சமாக கருணக்கிழங்கு பொரியல், மதியம் லஞ்சுக்குள்ளது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் கருணக்கிழங்கு பொரியல், பழைய சாதம், தயிர் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சது, கருணக்கிழங்கு, 4 பாதாம், அப்புறம் வந்து சம்பா கோதுமை ரவா கிச்சடி. வெந்தயம் தண்ணி வந்து எனக்கு ஊற வச்சதுலேருந்தே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தம்பிக்குமே வந்து ஊற்றி வச்சாச்சு. ஸோ இப்போ இருந்தே பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ரொட்டீனாக நடக்கும். லஞ்சுக்கும் வந்து நான் ரசம் சாதம் தான் வச்சுருந்தேன். ரசம் சாதம் பின்ன வந்து கிச்சடி இருந்தது. எனக்கு கிச்சடியே நல்லா இருக்குமா, எனக்கு லஞ்சுக்கும் அதே பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வச்சுருந்தேன். ஸோ அது கருணக்கிழங்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கருணக்கிழங்கு, கிச்சடி ப்ளஸ் வந்து ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ்க்கும் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அவரோட வாட்டர் பாட்டிலை அவரே நிரப்பணும், லஞ்ச் பாக்ஸை அவரே பேக் பண்ணணும். மறுபடியும் ஈவினிங் வந்த அப்புறமா லஞ்ச் பாக்ஸை ப்ளெயின் வாட்டர் வாஷ் பண்ணி சிங்கில் வைக்கணும் அப்படின்றது வந்து அவரோட ரூல்ஸ். ஸோ இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். ப்ரோட்டீனுக்கு சுண்டல், ஃபைபருக்கு ஆப்பிள் அண்ட் கோதுமை ரவா கிச்சடி. எனக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து அந்த பழைய சாதம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில்லாம் நிரப்பி முடிச்சாச்சு. யூனிஃபார்ம்லாம் அவரே, நான் அயர்ன் மட்டும் பண்ணி வச்சுருவேன். டேபிள்லேருந்து அவரே எடுத்து போட்டுப்பார். டை, ஐடி கார்டு எல்லாமே பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறதும், முகத்துக்கு பவுடர் அடிக்கிறது, அப்புறம் விபூதி வச்சு விடுறது, இது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஷூலாம் மாட்டி எந்த அன்னைக்கு எந்த கலர் ஷூவோ அதை அவரே போட்டுக்குவார். அவரோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் என் சன்னோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும். இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக என்னோடய ஷெடியூலில் வந்து கொஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்கி நான் வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையனோட ஹேபிட் ட்ராக்கர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.